உங்களை அடிக்கடி மீட் பண்ணணும்னு நினச்சாலே அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். ஸோ நிறைய இது நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பயமறியா பிரம்மை பொறுத்த வரைக்கும் நான் திடீர் மாப்பிள்ள தான். ஏன்னா ஒரு வாட்டி ஒரு 11:30க்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஆல்மோஸ்ட் நான் தூங்கிட்ட சுச்சுவேஷனில் ராட்சசனோட அந்த காஸ்டியூம் டிசைனர் கீர்த்தி வாசன் வந்து ஃபோன் பண்ணாரு. நான் எப்படின்னா இருக்கீங்க அந்த டைமில் கேட்கும்போது சொல்லு கீர்த்தினா இல்லைண்ணா உங்களுக்கு ஒரு இயக்குனர் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஃபோன் பண்ணேன். ஓகே சார், உங்கள் ஒர்க்லாம் பார்த்துருக்கேன், நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணுவேன். ரைட் சார், எப்போன்னு சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள். இல்லை சார், காலையில் வரணும் சார் அப்படின்னாரு. ஸோ ஓவர் நைட்டில் நான் வந்து அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது. ஸோ நம்ம என்ன தான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் படைப்பாளிகளுடைய எழுத்துக்கள் தான் காலம் கடந்தும் நிற்கும். ஸோ அந்த எழுத்துக்களுக்கு வடிவம் கொடுக்கறதா எங்களை அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் நான் ராகுல் கபாலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கீர்த்திக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இதில் நடித்தவங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாருமே பரிச்சயமானவங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஒரு படம் இது. ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசிங் சவுண்டு. இது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஒரு ராகுல் கபாலி இதை வந்து உண்மையிலே அந்த அளவுக்கு செதுக்கி தான் இதை எடுத்திருக்காரு. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். அதாவது சிங்கிள் ஷாட் மாதிரி கிடையாது. ஆனால் அந்த சீனை பொறுத்த வரைக்கும் கட் இல்லாமல் போவோம். ஸோ அதுக்கு ரொம்ப ட்ரெயின்டாகி நாங்கள்லாம் அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு ராகுல் கபாலி அண்ட் ஜேடி ஜெகதீஷ் எல்லாருமே மிகப்பெரிய கடுமையான ஒரு போராட்டங்களை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் குரு அண்ணன், ஹரிஷ் உத்தமன், இவங்க கூட ஒர்க் பண்ணது. ஏன்னா நான் படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என்னோட போர்ஷன் நான் ஜான் விஜய் சார் கூட மட்டும் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் தான் டீசர் பார்க்கும்போது தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.